Hello students, today we are going to see mechanics in physics. So the mechanics வந்து பார்த்தீங்கன்னா actually இந்த செஷன் வந்து bilingual இருக்கும் English and Tamil, so that every student will get benefited. So இதில் வந்து நம்ம மெக்கானிக்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மெக்கானிக்ஸில் வந்து டோட்டலி 6 chapters இருக்குது. தட் இஸ் வந்து பார்த்தீங்கன்னா motion in a straight line, motion in a plane, laws of motion, work, energy, power, system of particles and rotational motion. Sixth one is gravitation. ஸோ இது வந்து மெக்கானிக்ஸ். நீங்கள் வந்து இந்த +1ல் இதை படிச்சிருப்பீங்க, சிலபஸில் நீங்கள் இதை படிச்சிருப்பீங்க. ஸோ இந்த மெக்கானிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலி அக்கார்டிங் டு NEET 2019 பார்த்தீங்கன்னா 13 கொஷின்ஸ் வந்திருக்கு. ஃபிசிக்ஸில் டோட்டலி 45 கொஷின்ஸில் 13 கொஷின்ஸ் வந்து இந்த 6 சாப்டர்ஸ்லேருந்து உங்களுக்கு வந்திருக்கு. அதே வந்து NEET 2018 பார்த்தீங்க அப்படின்னா 11 கொஷின்ஸ் வந்திருக்கு. ஸோ ஆவரேஜாக இந்த டாப்பிக்லேருந்து, இந்த மெக்கானிக்ஸ்ன்ற டாப்பிக்லேருந்து யூ வில் கெட் 10 கொஷின்ஸ் ஆன் ஆவரேஜ். ஓகே, ஸோ இதில் நம்ம மோஷனோட பேசிக்ஸ் பார்க்க போகிறோம். தட் இஸ் மோஷன் இன் ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ இதோட பேசிக்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஜென்ரலி வாட் இஸ் மோஷன்? Motion is a change in position of an object with time. So when an object changes its position with respect to time, it is said to be in motion. ஸோ if an object moves from place to place, ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ் மூவ் ஆகுது. இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட் வந்து இந்த ஸ்ட்ரெயிட் லைன் பாத்தில் இருக்குது. ஸோ அட் டைம் t1ன்ற டைமில் அப்போது இந்த ஆப்ஜெக்ட் இங்கே இருக்குது, அண்ட் t4ன்ற டைமில் இந்த ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகிருக்கு கொஞ்சம். ஸோ இட் பொசிஷன் சேஞ்சஸ் வித் டைம். ஸோ பிட்வீன் த டைம் இன்டர்வல் t1 to t4 the object has changed its position. So it is said to be in motion. ஸோ இந்த மோஷனை டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு 2 கான்செப்ட்ஸ் இருக்குது. ஒன் இஸ் வெலாசிட்டி, செகண்ட் ஒன் இஸ் ஆக்ஸலரேஷன். ஸோ இதை பற்றி ஜஸ்ட் நம்ம டீப்பாக பார்க்கலாம். பட் இதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம மோஷன் ஸ்ட்ரெயிட் லைனில் we are going to deal with motion of the objects along the straight line. ஸோ ஸ்ட்ரெயிட் லைனில் மூவ் ஆகிற ஆப்ஜெக்ட்ஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதே மாதிரி தான் இந்த ஆப்ஜெக்ட் இங்கே இருக்கும், அது வந்து ஸ்ட்ரெயிட் லைன் பாத்தில் மூவ் ஆகும். ஸோ அதோட மோஷனை வந்து நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஸ்டடி ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் மூவிங் along a straight line is called rectilinear motion. So when object is said to be moving in a straight line, we call it as motion in a straight line சொல்லுவோம், இல்லைனா rectilinear motion அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஸோ இப்போ நம்ம பார்க்க போது டிஸ்டன்ஸ் இஸ் நத்திங் பட் தி டோட்டல் பாத் லென்த் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் ட்ராவல்ட் இன் அ ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ இதில் வந்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ இப்போ இந்த ஆப்ஜெக்ட் வந்து இங்கே இருக்குது. ஸோ இதை வந்து இந்த ஸ்ட்ரெயிட் லைன், இந்த ப்ளூ லைனில் தான் வந்து பார்த்திங்கன்னா த ஸ்ட்ரெயிட் லைன் பாத். ஸோ த ஆப்ஜெக்ட் இஸ் மூவிங் in a straight line path. ஸோ அந்த total path length, that is the object travel பண்ண பாத் இருக்கு இல்லையா, அந்த straight line பாத்தோட லென்த்து தான் வந்து என்னென்னா டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஸோ இப்போ how to calculate the distance அப்படின்றத பார்ப்போம். distance traveled by the object in a straight line. ஸோ இதுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு கேல்குலேஷன். அதாவது பார்த்திங்கன்னா ஒரு மோஷன் ஆஃப் அ கார் along a straight line. இது ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். ஸோ ஒரு கார் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் மூவ் ஆகுது. ஸோ this is the positions of the car. Okay, this is the positions of the car. ஸோ இதில் வந்து O is the origin, and அந்த ஓட ரைட் சைடில் இருக்கிறதும் பொசிஷன்ஸ் தான், பாசிட்டிவ் டைரக்ஷன் 40, 80, 120 and 160. லெஃப்ட் ஆஃப் ஓவில் இருக்கிறது எல்லாமே நெகட்டிவ் டைரக்ஷன்ஸ், -40, -80, -20 எல்லாமே பொசிஷன்ஸ் தான். பொசிஷன் இஸ் எக்ஸ். ஸோ இட் இஸ் இன் மீட்டர்ஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா the motion of a car along a straight line in OP. So the car is at OP, origin. So originல் இருக்கும்போது it is at rest. So from O to P it travels. ஓலேருந்து Pன்ற பொசிஷன் வரையும் அது ட்ராவல் பண்ணியிருக்கு. ஸோ இதோட டிஸ்டன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்டன்ஸ் நத்திங் பற்றி டோட்டல் பாத் லென்த். ஸோ இந்த O to Pயோட இந்த பாத்தோட டோட்டல் லென்த்து தான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ். ஸோ இந்த O to Pயில் இருக்கிற லென்த் வந்து ஃப்ரம் 0 to P it is 360 meters. Okay, so the distance is equal to path length, that is OP is equal to 360 meters. So the second operation to calculate distance of the moving car. So இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் ஆப்ரேஷனில் the car moves from O to P and from there it moves from P to Q. ஸோ இப்போ வந்து நமக்கு தெரியும் O to P, when the car moved from O to P நம்மளோட டோட்டல் டிஸ்டன்ஸ் நமக்கு தெரியும், தட் இஸ் 360 மீட்டர்ஸ். ஸோ அந்த ஓலேருந்து P வரையும் ட்ராவல் பண்ணும்போது அதோட டிஸ்டன்ஸ் வந்து என்னென்னா 360 மீட்டர்ஸ், தட் இஸ் த டோட்டல் பாத் லென்த். ஸோ இந்த கார் என்ன பண்ணுதுன்னா ஆஃப்டர் அந்த O to P முடிஞ்சோடனே கம்ப்ளீட் ஆன பிறகு P to Q போகுது. ஸோ அந்த செகண்ட் லைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மேலே. ஸோ P to Q போகும்போது அதோட பாத் லென்த் எவ்வளோ அப்படின்றத நான் பார்க்கணும். ஸோ ஃப்ரம் P to Q நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ தட் இஸ் 40, 40, 40, தட் இஸ் 120
meters. So the total path lende OP plus PQ. So OP namak theriyum 360 and from P to Q வந்து the total path lende is 120 meters. So totally is equal to 480 meters. So இதில் நமக்கு வந்து எல்லாமே வந்து பாசிட்டிவ் டைரெக்ஷன்ஸில் தான் இருக்கும் because as you know distance has only magnitude and no direction. ஸோ இதில் வந்து நீங்கள் கேட்கலாம் ஸோ 0 to P வந்து போன பிறகு ஆஃப்டர் தட் வந்து பார்த்தீங்கன்னா அதோட டைரெக்ஷன் சேஞ்சஸ் இல்லையா. ஸோ Pலேருந்து ஃப்ரம் P to Q போகும்போது அந்த காரோட டைரெக்ஷன் சேஞ்சஸ். ஸோ அந்த டைரெக்ஷன் ரிவர்ஸ் ஆகும்போது there will be no effect if we calculate distance. ஸோ நம்ம டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணும்போது ஸோ டைரெக்ஷன் சேஞ்ச் ஆனால் ஸோ அதில் வந்து கேல்குலேஷனில் எந்த டிஃப்ரென்ஸுமே இருக்காது because direction is independent of the distance is independent of the directions. That is, distance is irrespective of the direction. Okay, so distance is a scalar quantity that it has only magnitude and no direction. And இன்னொரு குவாலிட்டி பார்த்தீங்கன்னா it cannot have negative values. So டிஸ்டன்ஸுக்கு வந்து நெகட்டிவ் வேல்யூஸும் இருக்காது and it cannot have zero values. It is always positive. ஏன்னா இப்போ நம்ம லாஸ்ட் எக்ஸாம்பிளில் பார்த்தோம் அது அந்த O to P அந்த கார் ட்ராவல் பண்ண பிறகு தென் ஃப்ரம் P to Q. ஸோ P to Q இங்கே சேஞ்ச் ஆகும்போது அந்த டைரெக்ஷன் சேஞ்ச் ஆகுது பட் டிஸ்டன்ஸ் இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ். ஓகே, ஸோ அந்த டைரெக்ஷன் சேஞ்ச் ஆகினாலும் distance will always be positive because distance is independent of direction. It has no direction. So when an object travels in a straight line, ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஸ்ட்ரெயிட் லைனில் ட்ராவல் பண்ணும்போது there are only 4 directions of possible. அதாவது motion in a straight line நம்ம அந்த எந்த ஆப்ஜெக்டோட motion in a straight line நம்ம calculate பண்ணும்போது there is only 4 directions are possible. ஸோ அந்த 4 பாசிபிள் டைரெக்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்கேஸ் வந்து மோஷன் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் இஸ் அலாங் அ ஸ்ட்ரெயிட் லைன் அது வந்து பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் டைரெக்ஷனில் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா if the motion is along the vertical direction இருந்ததுன்னா 2 directions are possible, that is upward direction, another one is downward direction. Okay, so the upward direction will be taken as positive direction, downward direction will be taken as நெகட்டிவ் டைரெக்ஷன். ஸோ அப்வர்டுக்கு வந்து எல்லாமே ப்ளஸ் பொசிஷன்ஸில் இருக்கும், டவுன்வர்டுக்கு வந்து எல்லாமே மைனஸ் பொசிஷன்ஸில் இருக்கும். இன்கேஸ் வந்து இந்த மோஷன் இஸ் அலாங் ஹரிசாண்டல் டைரெக்ஷனில் இருக்குது. ஸோ ஹரிசாண்டல் டைரெக்ஷன் தேர் வில் பி 2 டைரெக்ஷன்ஸ், தட் இஸ் ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட். ஸோ ஃபார்வர்டுக்கு வந்து positive directions and backward is associated with negative directions. So motion in a straight line only these 4 kind of direction is possible. Okay, so in the 4 kind of in the signs வச்சு தான் நம்ம வந்து it is in positive directions or negative directions நம்ம இது பண்ணுவோம். ஸோ நம்ம இப்போ இன்னொரு குவான்டிட்டி பார்க்க போகிறோம், that is displacement. ஸோ அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து அது நேம்லேயே இருக்குது, டிஸ்பிளேஸ்மெண்ட் இல்லையா. ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து டிஸ்பிளேஸ் ஆகும்போது when it moves from a place to place, ஸோ அந்த பிளேஸ் டு பிளேஸ் மூவ் ஆகும்போது என்ன ஆகும்னா சேஞ்ச் இன் பொசிஷன் ஆகும் இல்லையா. ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் நத்திங் பட் தி சேஞ்ச் இன் பொசிஷன் ஆஃப் தி ஆப்ஜெக்ட். ஸோ இட் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி ஃபைனல் அண்ட் இனிஷியல் பொசிஷன்ஸ் ஆஃப் தி ஆப்ஜெக்ட். Displacement is defined as the difference between the final and the initial positions of the objects. It is denoted by del x. Del x is equal to x2 minus x1, whereas x2 is the final position of the object, x1 is the initial position of the object. Okay, and then the del symbol இருக்கு இல்லைங்களா, del symbol is to denote the change in quantity. The del symbol is used to denote the change in quantity. ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட குவாலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸில் வந்து இட் cannot have நெகட்டிவ் வேல்யூஸ் ஆர் ஜீரோ வேல்யூஸ். பட் ஆனால் டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் இட் கேன் ஹேவ் பாசிட்டிவ் வேல்யூஸ், நெகட்டிவ் வேல்யூஸ் அண்ட் ஈவன் ஜீரோ வேல்யூஸ். ஸோ x2 வந்து x1ஓட கிரேட்டராக இருந்ததுன்னா del x will be positive because x2 minus x1 will give a positive value. பட் அதுவே வந்து x2 is greater than x1 அப்படின்றது del x will be negative, it will give a negative value. So displacement has both magnitude and direction. It is a vector quantity. ஸோ இந்த சாப்டரில் நம்ம வந்து வெக்டார்ஸ் நம்ம டீல் பண்ண போகிறதில்ல, நம்ம மோஷன் 2 dimension, that is motion plane வந்து நம்ம டீல் பண்ண போகிறோம்.
ஸோ இப்போது ஜஸ்ட் அந்த மோஷன் ஆஃப் அ கார் இன் ஸ்ட்ரெயிட் லைன் நம்ம பார்த்தோம் இல்லையா, டிஸ்டன்ஸ்க்கு பார்த்தோம். அதே வந்து ஹவு டு கால்குலேட் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ரேஷன் அங்கே வந்து நம்ம ஓபி வந்து டிஸ்டன்ஸ்க்கு பார்த்தோம். இப்போ இதே ஆப்ரேஷன் ஓபி வந்து நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு பார்க்கலாம். ஸோ அதே தான் இப்போ இந்த கார் வந்து ஃப்ரம் O to P it travels. So displacement is the difference between the final and the initial positions of the object. So இதில் வந்து O to P, the car travels from O to P. So the car or initial position is O, that is origin, it is at rest, and after that it moves to P. So P is the final position of the car. So x1, that is the initial position of the car, is 0, and x2, the final position of the car, is 360. And displacement del x is equal to x2 minus x1, that is final position minus the initial position. So 360 minus 0 will give the is equal to 360 meters. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸும் அதுதான் இல்லையா, டிஸ்டன்ஸ் ஓபின்ற ஆப்ரேஷனுக்கு வந்து டிஸ்டன்ஸ் ஆல்சோ ஈக்குவல் டு 360, டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு 360. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிகாஸ் distance and displacement is along the same direction. ஸோ இந்த ஓபின்ற ஆப்ரேஷனில் டைரெக்ஷன் வந்து சேமாக இருக்குது இல்லையா. ஸோ வந்து டைரெக்ஷன் வந்து சேஞ்சே ஆகலை, இட் இஸ் அலாங் தி பாசிட்டிவ் டைரெக்ஷன்ஸ். ஸோ இந்த மோஷன் இஸ் அலாங் தி பாசிட்டிவ் டைரெக்ஷன். ஸோ இதில் வந்து நம்ம டிஸ்டன்ஸ் கேல்குலேட் பண்ணாலும் டிஸ்பிளேஸ்மெண்ட் கேல்குலேட் பண்ணாலும் இட் வில் ரெண்டர் அ ஈக்குவல் வேல்யூ. டிஸ்டன்ஸ் வில் பி ஈக்குவல் டு தி டிஸ்பிளேஸ்மெண்ட் பிகாஸ் the motion of the object is along the same direction in distance and as well as in displacement. ஸோ இப்போ வந்து நம்ம அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் ரெண்டாவது ஆப்ரேஷன் பார்க்க போகிறோம், தட் இஸ் ஓபி ப்ளஸ் பிக்யூ. ஸோ இதில் ஓபி ப்ளஸ் பிக்யூ, ஃபர்ஸ்ட் அந்த கார் வந்து O to P போகுது, அண்ட் ஃப்ரம் பியில் வந்து பார்த்திங்கன்னா P to Q இட் கோஸ். ஸோ O to Pயில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 360 meters, அண்ட் ஃப்ரம் P to Q இல்லையா. ஸோ ஃப்ரம் P to Q போகுது. ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் x2 minus x1, தட் இஸ் ஃபைனல் பொசிஷன் மைனஸ் தி இனிஷியல் பொசிஷன். ஸோ த இனிஷியல் பொசிஷன் வந்து 0 நமக்கு தெரியும். ஸோ 0லேருந்து கார் வந்து அப் டு P வரையும் போகுது, அண்ட் Pலேருந்து Q வரையும் போகுது. ஸோ Q இஸ் தி ஃபைனல் பொசிஷன், Qன்றது 240. ஓகே, ஸோ ஃபைனல் பொசிஷன் மைனஸ் தி இனிஷியல் பொசிஷன், தட் இஸ் 240 minus 0, இட் வில் கிவ் 240 meters. ஸோ இதே வந்து டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா, லாஸ்ட் டைம் நான் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். டிஸ்டன்ஸுக்கு வந்து நம்ம OP ப்ளஸ் PQ நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து டிஸ்டன்ஸ். ஸோ இந்த OP ப்ளஸ் PQவில் வந்து பார்த்திங்கன்னா 480 meters வருது. பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் 240 meters. ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் அண்ட் டிஸ்டன்ஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு ஒன் another. ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, இங்கே வந்து இந்த டைரக்ஷன் சேஞ்சஸ், இட் இஸ் நாட் அலாங் தி ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ ஒரு சேம் டைரெக்ஷனில் ஸ்ட்ரெயிட் லைன் டைரெக்ஷனில் இல்லை. ஏன்னா ஃப்ரம் O to Pலேருந்து it changes from P to Q, the direction changes. So the direction change ஆகும்போது distance will not be equal to displacement. ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து இதில் பார்த்தீங்கன்னா OP ப்ளஸ் PQன்ற ஆப்ரேஷனில் பார்த்தீங்கன்னா இட் இஸ் 240 meters. அதுவே டிஸ்டன்ஸ் எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் 480 meters. ஓகே, ஸோ அனதர் ஆப்ரேஷன், தேர்ட் ஆப்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் கேல்குலேஷனில் P to Q, the car moves from P to Q. So the car is initially at P and it moves to Q. So displacement formula வந்து x2 minus x1, that is final position of the car minus initial position of the car. So final position வந்து 240 இல்லையா, P to Q போகும்போது it is 240, and initial position வந்து பார்த்தீங்கன்னா 360 meters. So 240 minus 360 will give minus 120 meters. So இதில் பார்த்தீங்கன்னா the motion is along the horizontal direction. அதில் பார்த்தீங்கன்னா பேக்வர்ட் டைரெக்ஷனில் இருக்குது, தட் இஸ் P to Q போகும்போது பேக்வர்ட் டைரெக்ஷன். ஸோ பேக்வர்ட் டைரெக்ஷனில் இட் இஸ் ட்ராவலிங் இந்த நெகட்டிவ் டைரெக்ஷன் இல்லையா, மைனஸ் சைன். ஸோ அதிலே வந்து நமக்கு தெரியும் இந்த ஆப்ரேஷனில் வந்து வேல்யூ வந்து மைனஸ் நெகட்டிவ் வேல்யூவாக தான் வரப்போகுது அப்படின்றது. ஸோ P to Qலேருந்து வரும்போது பார்த்தீங்கன்னா இட் கிவ்ஸ் 240 இஸ் தி ஃபைனல் பொசிஷன், இனிஷியல் பொசிஷன் இஸ் 360. ஸோ 240 minus 360 is equal to minus 120. So another calculation பார்த்தீங்கன்னா another operation OP plus PO. The car was initially at O and it from O it travels to P. So on the from P லேருந்து it again travels to O. So that is OP plus PO. So displacement, to know displacement you know like x2 minus x1, that is final position of the car minus initial position of the car. So in the final that is initial position வந்து பார்த்தீங்கன்னா O இல்லையா. ஸோ இந்த Oலேருந்து it goes to P and from P it again returns to O. ஸோ இதில் ஃபைனல் பொசிஷனும் O தான். ஸோ ஓலே ஆரம்பித்து அந்த ட்ராவல் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் ஓலே முடியுது. ஸோ இனிஷியல் பொசிஷன் இஸ் ஈக்குவல் டு ஃபைனல் பொசிஷன். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் வில் பி ஈக்குவல் டு 0.
okay, because initial position is also 0 and final position is equal to 0. இதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா if corresponding distance நீங்கள் calculate பண்ணிங்க அப்படின்னா OP plus PO இந்த ஆப்ரேஷனோட distance to calculate the total path length அப்படி பார்க்கும்போது ஸோ OP plus PO அதோட டிஸ்டன்ஸ் அந்த ஆப்ரேஷனோட டிஸ்டன்ஸ் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் த கார் ட்ராவல்ஸ் ஃப்ரம் O to P இல்லையா. ஸோ ஃப்ரம் O to P it is 360 meters and from Pலேருந்து மறுபடியும் it goes to O here from P to O, ஓகேங்களா. ஸோ OP plus PO, ஸோ O to P வந்து பார்த்தீங்கன்னா 360 meters and P to O it is also 360 meters. ஓகே, இட் இஸ் ஆல்சோ 360 meters. ஸோ வந்து இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா OP plus PO is equal to OP plus PO, ஓகே, is equal to 360 plus 360 is equal to 720 meters. 720 meters. பட் இதுவே டிஸ்பிளேஸ்மெண்ட் நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா displacement calculate பண்ணா it is 0 because initial position is equal to the final position. ஸோ இதில் என்னென்னு பார்த்தோம்னா இந்த ஏன் இப்போ நமக்கு டிஸ்டன்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் ஏன் ஈக்குவலாக இல்லைன்றது நமக்கு தெரியும் இல்லையா. பிகாஸ் த டைரக்ஷன் இஸ் நாட் அலாங் தி ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ ஸ்ட்ரெயிட் லைன்லேருந்து இஃப் த டைரக்ஷன் சேஞ்சஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் வில் நாட் பி ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ். இதில் இன்னொரு நம்ம இன்ஃபரன்ஸும் பார்க்கலாம். என்னென்னா ஆல்வேஸ் வந்து பார்த்தீங்கன்னா when the direction changes, when the motion of an object direction changes, distance will not be equal to displacement, that we know. Distance will be greater than displacement. Okay, for example, ஸோ இந்த ஆப்ரேஷனில் வந்து பார்த்திங்கன்னா OP plus PQ டிஸ்பிளேஸ்மெண்ட் கேல்குலேஷனில் இந்த நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். தட் இஸ் 240 meters இல்லையா, ஃப்ரம் O to P அண்ட் ஃப்ரம் P to Q. இது ஏன்னா இந்த டைரக்ஷன் சேஞ்ச் ஆகுது. ஃப்ரம் இட் இஸ் நாட் இன் த ஸ்ட்ரெயிட் லைன், ஃப்ரம் O to P இட் இஸ் இன் ஸ்ட்ரெயிட் லைன் அண்ட் ஃப்ரம் P to Qவில் இந்த டைரக்ஷன் சேஞ்சஸ். ஸோ அதில் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் 240 meters. இதே ஆப்ரேஷனுக்கு வந்து நம்ம டிஸ்டன்ஸ் கேல்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா OP plus PQ. ஸோ இதில் வந்து இட் இஸ் நாட் அலாங் த ஸ்ட்ரெயிட் லைன், the direction changes இல்லையா. ஸோ distance is equal to total path length, that is O to P 360 plus P to Q is 120, it is 480 meters. ஸோ அந்த direction change ஆகும்போது distance வந்து it is always greater than displacement. Distance is 480 meters. அதே மாதிரி displacement பார்த்தீங்க அப்படின்னா displacement is 240 meters. அதே ஆப்ரேஷன் தான் நீங்கள் OP plus PO நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ ஆஸ் OP plus PO பார்க்கும்போது O to P it is in straight line, after that it direction changes. ஸோ displacement is 0 இல்லையா. ஸோ initial position is 0 தான், final position is 0 தான். ஸோ displacement is 0. But the corresponding distance for this operation, வந்து it is 360 meters plus again P to O is 360 meters, that is 720 meters. So in general distance is always greater than displacement. So motion of an object can be described in position time graphs with the help of position time graph. That is position time graph, that is the y-axis will have the position, that is x in terms of meters. So it contains positions. So in the 20, 40 LMA it is positions, it represents the positions of the object. And x-axis determines the timeline, that is the time interval, that it is in seconds, 10 seconds, 20 seconds, 30 seconds and 40 seconds. So this is the position time graph. So we can describe the position, that is the motion of an object through the position time graph. So just or a normal operation பார்க்கலாம். That is a car standing still at x is equal to 40 meters. So the car is standing still at x is equal to 40 meters. So that is it is at rest. The car is at rest at the position 40 meters. So the car வந்து 40 meters இந்த positionல it is at rest. So இது எப்படின்னு describe பண்ண, it is a straight line இல்லையா. It is a straight line parallel to the time axis. Time axis is this 10, 20 and 30 and 40. It is a straight line parallel to the time interval axis. So இதில் வந்து பார்த்தீங்கன்னா x is equal to 40 meters. X is the car and it is at the 40 meters. So at 10 seconds it is at the 40 meters and 20 seconds it is at 40 meters and 30 seconds it is at 40 meters and at 40 seconds the car is at 40 meters. So the entire timeline it is at 40 meters. So the car is said to be at rest, it is not in motion.
So now you are going to see a concept, uniform motion. So when an object covers equal distances in equal intervals of time, it is said to be in uniform motion. So the example பார்க்கணும், that is position time graphல போட்டிருக்கோம். So on the object வந்து first it is at rest, that is the origin ஓல இருக்கு. So as you know, position time graphல x represents the positions in the y axis and in x axis it is time, it is in seconds. So இதில் பார்த்தீங்க அப்படின்னா at 2 seconds, from 0 to 2, between 2 seconds it covers 10 meters, and from 2 to 4 seconds it covers 20 meters. So just நம்ம x axisல மட்டும் இதை நம்ம பார்ப்போம். ஸோ அந்த கிராஃப்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா at 2 seconds it covers 10 meters, that is at 2 seconds it covers 10 meters. Okay, and from 2 to 4 seconds, another 2 seconds, the time interval is 2, here also 2. Okay, so another 2 seconds it covers 20, that is another 10 meters. Yeah, so it is a meeting point here. So it covers equal distances in equal intervals of time. So in the intervals of time pathina 2 second interval, yeah, 0 to 2 that is 2 second interval, and 2 to 4 it is a 2 second interval, and 4 to 6 is a 2 second interval. So இதில் வந்து பார்த்தீங்கன்னா in 2 seconds interval it covers 10 meters each. Over 2 seconds it covers 10 meters each. So it covers equal distances. In 2 seconds, in the first 2 seconds it covers 10 meters, in another 2 seconds it covers 20 meters, in another 2 seconds it may cover 30 meters. Okay, so 6 seconds வந்து பார்த்தீங்கன்னா it will cover 6 seconds. So in the graph on the uniform motion, it will be, the graph will be like this. Okay, so it will move the uniform motion. So uniform motion, the velocity will be same, it is constant. So இப்படி இருக்கும் உங்களுக்கு. Okay, just in the graph நீங்கள் பார்த்தாலே சொல்லலாம், it is in uniform motion, the object is in uniform motion. So now we are going to see another quantity, the average velocity. So when an object covers large distance, so in the picture la pathina from 0 to 50 kilometers, so it is a large distance. Velocity namakku theriyata, it is a change in position. When an object is in motion, it changes its position. So the large distance cover பண்ணும்போது the change in position will not be uniform. So change in position will vary, it will move the variable motion. So the example ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா, so in the example to calculate average velocity, the car moves from 0 to 50 kilometers. So this is the position time graph, 50 kilometers. So இதில் வந்து பார்த்தீங்கன்னா it will not be in a so இதில் வந்து பார்த்தீங்கன்னா this example is a example of uniform motion. From 0 to 50 kilometers the motion is uniform, that is it covers equal distances in equal intervals of time. But this cannot be possible இல்லையா? So ஒரு 50 kilometers distanceல you cannot complete equal distances in equal intervals of time. ஏன்னா அந்த long distanceல the motion will not be uniform. For example, the real situationல எப்படி இருக்கும் அப்படின்னா 0 to 50 kilometersல the motion will vary and the timeline will also vary. Okay, it will cover unequal distances in unequal intervals of time, so that it will be a non-uniform motion. So இதில் வந்து velocity நம்ம கண்டுபிடிக்கணும், it can say only the average velocity. It will say from 0 to 50 kilometers, from 0 to 50 kilometers how much velocity as average it has been traveled. So அந்த மாதிரி. So இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு for example வந்து பார்த்தீங்கன்னா we are traveling from one place to another, like we are traveling like 300 kilometers. Okay, we are traveling 300 kilometers. So in the 300 kilometers we are reaching in 5 hours. Okay, so we can say the average velocity we can say it is, we are traveling with 60 kilometer per hour. This is a average quantity. It does not say the whole velocity, because this 300 kilometers la vandu pathina we would have traveled with 80 kilometer speed and 90. Okay,
and we just if you apply a brake we come to 50. So in the மாதிரி instances இந்த 300 kilometers எப்போ வேணாலும் நடந்திருக்கும் இல்லையா. So we cannot say the exact velocity at that instant. We can say the average velocity between the distance 0 to 300 kilometers. Okay, we can say the average quantity. So average velocity is defined as the change in position divided by time interval, that is displacement divided by time interval. That average velocity v is equal to del x by del t. Del x is x2 minus x1 by time interval del t is t2 minus t1. So x2 is the final position, x1 is the initial position, t2 is the time at the final position, t1 is the time at the initial position. Okay, so it depends only on the displacement del x. The average velocity depends upon the displacement of the object. So displacement mari it can have positive values, negative values and even zero values. Its unit is meter per second. Okay, so its unit is meter per second. So average velocity, that is v bar, is equal to del x by del t. Okay, that is x2 minus x1 by t2 minus t1. So in the average the v மேல ஒரு bar இருக்கு இல்லையா, so இந்த bar is to denote the average quantity. So average quantity will be denoted as small v and a bar over the head of v. Okay, now we are going to see another quantity, that is average speed. The average speed of an object is defined as the total distance traveled by the object by total time taken by the object to reach the distance. Total distance traveled by total time taken. Its unit is same like as average velocity, that is meter per second. It is always positive. It does not have negative values or zero values because it depends on the distance. The average speed depends upon the total distance. Average velocity depends on the displacement. So average velocity displacement depend ஆயிருக்கனால it can have positive values, negative values and even zero values. But average speed, as it depends only on the distance of the object, it does not have negative values or zero values. Okay, so in the object வந்து பார்த்தீங்கன்னா in case an object is at 0 and position 0, it travels in a straight line. Okay, then what will happen, distance will be equal to displacement because it is in the along the same direction in a straight line path இல்லையா. ஸோ அதனால் average speed will be equal to the average velocity. But in case வந்து இந்த டைரக்ஷன் மாறுச்சுன்னா, நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட்க்கும் டிஸ்டன்ஸ்க்கும் அந்த டைரக்ஷன் மாறுச்சு அப்படின்னா, நம்ம போன எக்ஸாம்ஸில் பார்த்தோம் இல்லையா, ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள்ஸில் பார்த்த மாதிரி அதோட டைரக்ஷன் மாறுச்சு அப்படின்னா ஆவரேஜ் ஸ்பீட் வில் நாட் பி ஈக்குவல் டு தி ஆவரேஜ் வெலாசிட்டி. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ நம்ம இப்போ ஒரு ஆவரேஜ் ஸ்பீடோட எக்ஸாம்பிள் பார்க்கலாம். கார் கவர்ஸ் 200 கிலோமீட்டர்ஸ், அதாவது ஜஸ்ட் ஜீரோலேருந்து ஆரம்பித்து இட் கவர்ஸ் 200 kilometers. So 0 ஆரம்பிச்சு it covers 200 kilometers. It takes 4 hours to cover the distance. So இதில் வந்து பார்த்தீங்கன்னா we can calculate only average speed. Why? Because the direction changes. So when the direction changes, only we can calculate average speed. So we cannot calculate average velocity because average velocity is dependent on direction, whereas speed is not dependent on direction. Okay, because it is dependent on distance and average velocity is dependent on displacement. Okay, so இதுக்கு வந்து நம்ம average speed தான் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா 0 to 200 kilometersல the motion of the object, its direction changes. Okay, so இது நம்ம வந்து average speed தான் கண்டுபிடிக்க முடியும். Average velocity we cannot find out because the direction changes. Okay, so இதுக்கு நம்ம average speed கண்டுபிடிச்சோம் அப்படின்னா average speed formula is total distance covered by the object by total time taken இல்லையா, total time taken. ஸோ இதில் வந்து total distance வந்து 200 kilometer by 4 hours.
ரைட். ஸோ இதில் நமக்கே தெரியும். ஸோ எவ்வளோ நமக்கு வந்து ஸ்பீடில் நம்ம போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 50 kilometers per hour. 50 kilometers per hourல 200 kilometers நம்ம ஆவரேஜ் ஸ்பீடை நம்ம கவர் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ now we move on to the problems. ஸோ நவ் நம்ம அந்த ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம். நம்ம going to see the second problem. லாஸ்ட் அந்த டாக்குமெண்ட்லேயே லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மோஷன் இன் ஸ்ட்ரெயிட் லைன் ப்ராப்ளமில் செகண்ட் ப்ராப்ளம் அதை வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா, a particle covers half of its total distance with speed v1, the rest half of this total distance with speed v2. Its average speed during the complete journey. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு total distance, let's say this is the total distance. ஸோ இதில் half the distance வந்து பார்த்திங்கன்னா with the speed v1. பார்ட்டிகிள் வந்து ஸ்பீட் v1ல் போகுது இந்த ஆஃப் டிஸ்டன்ஸ் வரையும். அண்ட் ஆஃப்டர் தட் அந்த ஆஃப் டிஸ்டன்ஸ்க்கு அப்புறம் வந்து அது ஸ்பீட் சேஞ்ச் ஆகி அது ஸ்பீட் v2ல் கவர் பண்ணுது. ஸோ இதில் வந்து என்ன கேட்குறாங்கன்னா ஆவரேஜ் ஸ்பீட் கேட்குறாங்க. ஸோ ஆவரேஜ் ஸ்பீட் ஃபார்முலா வந்து நமக்கு என்னென்னு தெரியும் இல்லையா? ஸோ ஆவரேஜ் ஸ்பீட் ஃபார்முலா வந்து is equal to total distance by total time taken இல்லையா? total distance by total time taken. ஸோ இந்த total distance வந்து பார்த்திங்கன்னா we take it as s. ஓகே, ஸோ total time taken அப்படின்றது பார்த்திங்கன்னா what we can say is that is we know that this is the total distance. ஸோ இதில் வந்து ஸ்பீட் v1ல் கவர் பண்ணியிருக்காங்க. அந்த ஆப்ஜெக்ட் வந்து v1ல் கவர் பண்ணியிருக்கு half the distance. ஆஃப்டர் அந்த half the டிஸ்டன்ஸ்க்கு அப்புறம் ஸ்பீட் v2வில் கவர் பண்ணியிருக்கு. ஸோ இதுக்கு வந்து ஒரு டைம் ஆயிருக்கும் இல்லையா? இதுக்கு ஒரு t1 டைம் ஆயிருக்கும், இதுக்கு வந்து ஒரு t2 டைம் ஆயிருக்கும். ஓகே, ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஆவரேஜ் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம் டேக்கன். ஸோ s by t1 plus t2, s by t1 plus t2 is equal to average speed. ஸோ இப்போ நமக்கு வந்து டோட்டல் டிஸ்டன்ஸ் தெரியும், பட் ஹவு டு கேல்குலேட் த t1 அப்படின்றது தான் நம்ம பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து த ஃபர்ஸ்ட் மோஷன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் மோஷன் வந்து த பார்ட்டிகிள் கவர்ஸ் த ஹாஃப் ஆஃப் த டிஸ்டன்ஸ் வித் த ஸ்பீட் v1. ஸோ இதுக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் மோஷன் இந்த கேஸ் மட்டும் எடுத்துக்கலாம், ஃபர்ஸ்ட் இது வரையும். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் த டிஸ்டன்ஸ் வந்து ஸ்பீடோட ஃபார்முலா யூ ஹேவ் டு யூஸ். ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை time. Speed is equal to distance by time. So we know the distance is the whole distance is s, but we are going to solve only the half of the distance. First in the motion in the first from the start to the half of the distance motion way நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ இதில் வந்து first half of the total distance அப்போனா distance is equal to s by 2. Distance is equal to s by 2. So and the speed is equal to v1. நமக்கு வந்து டைம் தான் தெரியாது. ஸோ நமக்கு வந்து டைம் தான் தெரியாது. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் நம்ம இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம் இல்லையா? ஸோ விச் இஸ் டிஸ்டன்ஸ் இஸ் s by 2 divided by t1 is equal to v1 இல்லையா? ஸோ சாரி ஃபர்ஸ்ட்லேருந்து எழுதுகிறேன். s is equal to d by t, that is speed is equal to distance by time. We know speed is equal to v1, distance is s by 2, so half of the distance தான் எடுத்துக்கிறோம் by t1. ஓகே, ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த t1 வந்து இங்கே போகும். ஸோ இந்த t1 அங்கே போயிடுச்சு அப்படின்னா t1 is equal to s by 2 divided by v1. Okay, s by 2 divided by v1 is equal to t1 is equal to s by 2 v1. Okay, ஸோ இதே மாதிரி நம்ம இப்போ நம்ம t1 கண்டுபிடிச்சிட்டோம்.
இப்போ அடுத்த செட் ஆஃப் மோஷன் நம்ம எடுத்துகிறோம். அடுத்த செட் ஆஃப் மோஷன் இன் த சென்ஸ், ஸோ சாரி, திஸ் இஸ் த டோட்டல் டிஸ்டன்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து v1. ஸோ இதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ செகண்ட் ஆஃப் த டிஸ்டன்ஸ் வந்து v2. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா அடுத்த half of the distance we are covering. ஸோ அடுத்த half of the distance with speed v2. ஸோ இதிலே வந்து ஸோ as you know speed is equal to v2 இல்லையா, and distance d is equal to s by 2. ஓகே, ஸோ அதே மாதிரி என்ன ஆகும்னா t2 will be unknown. t2 நமக்கு தெரியாது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதே மாதிரி ஃபர்ஸ்ட் மோஷன் கண்டுபிடிச்ச மாதிரி இப்போ செகண்ட் மோஷன். ஸோ ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு distance by time. Distance is equal to s by 2 divided by time is t2. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இஸ் t2, ஸ்பீடு வந்து v2 இல்லையா. ஸோ t2 இங்கே போயிடும், v2 இங்கே வந்துடும். ஸோ t2 is equal to s by 2 divided by v2. So t2 is equal to s by 2 v2. This is t2. Okay, so இப்போ நமக்கு வந்து இந்த total distance நமக்கு தெரியும். Now we are going to calculate t1 plus t2. That is average speed is equal total distance by total time taken. So yes, this is equal total distance by t1 plus t2. Okay, so we are going to substitute the value of t1 and t2. So s by t1 வந்து s by 2 v1 by s by 2 v2. Okay, so s by t1 ஓட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டோம். s by 2 v1 plus s by 2 v2. ஸோ இதில் நம்ம என்ன பண்ணலாம்னா cross multiply பண்ணலாம். ஓகே, ஸோ s by 2 v2 into s plus 2 v1 into s. கரெக்டாக கீழே வந்து என்ன ஆகுனா 2, that is 4 v1 v2, 4 v1 v2 now, because 2 v1 v2 2 v1 into 2 v2 now, so it becomes 4 v1 into v2. okay, ஸோ இதில் வந்து நம்ம காமன் இது எடுத்துக்கலாம். ஸோ காமன் இது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we can the common வந்து பார்த்தீங்கன்னா s is common and 2 is common. ஸோ அதை வந்து நம்ம வெளில எடுத்துக்கலாம். ஸோ s by 2s நீங்கள் வெளில எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா there will be v2 plus v1 divided by 4 v1 v2. okay, 4 v1 v2. ஸோ இதில் வந்து we can cut off 2 and 4. so 2 times அடிச்சா 2 v1 v2 ஆகிடும். ஸோ the final is s by s into v2 plus v1 divided by 2 v1 v2. okay, now வந்து இதை டினாமினேட்டர் கொண்டு போகலாம். we can take this here. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது s into 2 v1 v2 divided by v1 plus v2 into s. so in the s and in the s cancel ஆகிடும். so it gives 2 v1 v2 divided by v1 plus v2. so the option is second option, b option. okay, ஸோ இப்போது நம்ம பார்க்க போது வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் கொஷின். ஸோ தேர்ட் கொஷினில் ஜஸ்ட் ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா கார் மூவ்ஸ் ஃப்ரம் x to y with uniform speed vu and returns to y with uniform speed vt. ஸோ the average speed for this round trip. இதில் ஜஸ்ட் கொஷினில் ஜஸ்ட் ஒரு மிஸ்டேக் மட்டும் இருக்குது. அதாவது கார் மூவ்ஸ் ஃப்ரம் x to y
with uniform speed vu and returns to x in வரணும். Okay, so returns to x with uniform speed vd அப்படின்னு வரணும். In the place of xல வந்து கொஷினில் yன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை மட்டும் ஜஸ்ட் நீங்கள் பார்த்துக்குங்க. Car moves from x to y with uniform speed vu and returns to x with uniform speed vd. So find out the average speed for this round trip. So first case எடுத்திங்கன்னா car moves from x to y. So this is x and this is y. So the x from x to y with the speed vu, okay, with the speed vu, okay, and returns to x with uniform speed vd. So from here to here இப்படி வச்சுக்கோங்க, with uniform speed vd. Okay, so there are two distances. இப்போ லாஸ்ட் டைம் என்ன பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் கொஷனில் டோட்டல் டிஸ்டன்ஸ், ஒரு டோட்டல் டிஸ்டன்ஸ் எஸ்ன்ற ஒரு டோட்டல் டிஸ்டன்ஸில் இட் வாஸ் கவர்ட் பை speed v1 and v2. Half the distance was covered by v1 and another half was covered by speed v2. பட் இங்கே வந்து ரெண்டு டிஸ்டன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் டிஸ்டன்ஸ் வந்து it was covered by s1. The first distance was covered by with the speed vu and the second distance was covered by speed vd. ஸோ இதில் நம்ம ஆவரேஜ் ஸ்பீட் கண்டுபிடிக்கணும். ஸோ ஆவரேஜ் ஸ்பீட் ஃபார்முலா இஸ் டோட்டல் டிஸ்டன்ஸ் பை total time. Total distance by total time. So total distance வந்து இங்கே ரெண்டு டிஸ்டன்ஸாக இருக்குது. From x to y ஒரு distance and from y to x ஒரு distance. So இது ஒரு distance, இது ஒரு distance. So the total distance is s1, this is s1 and this is s2. s1 plus s2. Okay, so the total distance s is equal to s1 plus s2. Okay, so total distance is equal to s1 plus s2. So இந்த s1 speed s1 distance வந்து vu speed ஆல் கவர் ஆயிருக்கு. இந்த s2 distance vd ஆல் கவர் ஆயிருக்கு. ஸோ இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ there will be a time for this இல்லையா. this will be t1 and here it will be t2. இந்த டிஸ்டன்ஸ் s2 டிஸ்டன்ஸை கவர் பண்ணுறதுக்கு ஒரு டைம் ஆகிருக்கும், தட் இஸ் t2. அப்புறம் s1 டிஸ்டன்ஸை கவர் பண்ணுறதுக்கு t1 டைம் ஆகிருக்கும். ஓகே, ஸோ இதில் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் அதே மாதிரி தான் t1 கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கும் ஸ்பீடு ஃபர்ஸ்ட்டு வந்து ஃப்ரம் x to y வந்து பார்த்திங்கன்னா this is s1 with speed vu. ஓகே, ஸோ இதுக்கு வந்து t1 நம்ம கண்டுபிடிக்கணும். ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம் d by t. Okay, so distance is s1 by time is t1 is equal to vu. Okay, so இதில் வந்து t1 இங்கே போயிடும், அதே மாதிரி vu இங்கே வந்துடும். So t1 is equal to s1 by vu. Okay, ஸோ சிமிலர்லி உங்களுக்கு தெரியும் இப்போ t2 என்னவாக இருக்கும் அப்படின்ட்டு. t2 என்னவாக இருக்கும், t2 is equal to s2 by vd இல்லையா. லாஸ்ட் டைம் மாதிரி தான் இருக்கும். t2 is equal to s2 by v by d. So there is total distance by total time. Total distance by total time. இது வந்து என்னது, ஆவரேஜ் ஸ்பீட். ஓகே, ஆவரேஜ் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் total distance by total time. ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் நான் உங்களுக்கு சொன்னேன், தட் இஸ் s plus s. ஓகே, s plus s சேம் டிஸ்டன்ஸ் தான். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா s1 is equal to s2 பிகாஸ் சேம் டிஸ்டன்ஸ் தான். பிகாஸ் x to yன்றதும் சேம் டிஸ்டன்ஸ் தான் அண்ட் y to xன்றதும் சேம் டிஸ்டன்ஸ் தான். ஸோ s1 is equal to s2. ஓகே, ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா s1 plus s2. ஓகே, ஸோ இது என்னவா எடுத்துக்கலாம் அப்படின்னா total distance is equal to 2s. Total distance is equal to 2s. So total distance 2s by t1. t1 நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், s by நம்ம vu. then plus அதே மாதிரி t2 என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், s by vd. ஓகே, ஸோ இதே மாதிரி நீங்கள் கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். vd
இங்கே க்ராஸ் மல்டிப்ளை பண்ணணும், வியூ வந்து இங்கே க்ராஸ் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 2s by s into vd plus s into vu by vd vu. ஓகே, ஸோ இங்கே எஸ் வந்து காமனாக இருக்குது, இங்கேயும் எஸ் இருக்குது, இங்கேயும் எஸ் இருக்குது. ஸோ எஸ் வந்து காமனாக நம்ம எவ்வளோ எடுத்துக்கலாம். ஸோ 2s by எஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா vd plus vu divided by vd into vu. சாரி, ஸோ இந்த எஸ் அந்த இந்த எஸ் கேன்சல் ஆகிடும். ஸோ இதை டினாமினேட்டர் கொண்டு போகிறேன், சாரி நியூமரேட்டர் கொண்டு போகிறேன். நியூமரேட்டர் கொண்டு போகும்போது 2 into vd vu by vd plus vu. எத்தனாவது ஆப்ஷன்? டி ஆப்ஷன். ஓகே, ஸோ டி ஆப்ஷன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ லாஸ்ட் 2 சம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் சம்மும் சரி அண்ட் தேர்ட் சம்லேயும் அதாவது ஒரு டோட்டல் டிஸ்டன்ஸ். ஸோ அதில் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆஃப் த டிஸ்டன்ஸ் வந்து ஒரு ஸ்பீட்லேயும், செகண்ட் ஆஃப் ஆஃப் த டிஸ்டன்ஸ் இன்னொரு ஸ்பீட்லேயும். ஸோ அதை வச்சு நம்ம கவர் பண்ணோம். அதில் வந்து ஆவரேஜ் ஸ்பீட் என்னென்னு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா, ஆவரேஜ் ஸ்பீட் வந்து என்னென்னு கண்டுபிடிச்சோம், 2 v1 v2 divided by v1 ப்ளஸ் v2 அப்படி கண்டுபிடிச்சோம். ஸோ அதே வந்து ரெண்டாவது இதில் பார்த்திங்கன்னா ஒரு டிஸ்டன்ஸ் அண்ட் அது வந்து ஒரு ஸ்பீட்லேயும், அண்ட் வந்து இன்னொரு டிஸ்டன்ஸ் அது இன்னொரு ஸ்பீட்லேயும். ஓகே, ஸோ இதில் வந்து என்ன கண்டுபிடிச்சோம் அப்படின்னா, ஒரு டிஸ்டன்ஸ் அதில் ஒரு ஸ்பீட் vu அண்ட் இன்னொரு டிஸ்டன்ஸ் அதே சேம் டிஸ்டன்ஸை வந்து இன்னொரு ஸ்பீட் vdயில் நம்ம வந்து கண்டுபிடிச்சோம். ஸோ அதுக்கு என்ன ஆன்சர் வந்தது அப்படின்னா 2vu vd divided by vu plus vd, இதான் ஆன்சர் வந்தது. ஸோ இதில் என்ன நம்ம ரெண்டுத்துலேயும் சிமிலாரிட்டிஸ் பார்த்தோம் அப்படின்னா, there is equal distance covered by different speeds. That is a distance is like this. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டிஸ்டன்ஸ். ஓகே, ஸோ ஜஸ்ட் a minute, let's say if a distance is s, so it is a equal distance. Okay, so first half of the distance was covered by some speed, இன்னொரு half of the distance was covered by some speed, but இந்த டிஸ்டன்ஸும் ஈக்குவல் தான், இந்த டிஸ்டன்ஸும் ஈக்குவல் தான். ஸோ when equal distance covered by different speeds, when equal distance is covered by different speeds, like two different speeds னு கூட சொல்லலாம். When equal distance is covered by two different speed, then average speed is equal to 2v1 v2 divided by v1 plus v2. Okay, so இதை ஃபார்முலாவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். If a distance is there and it was covered by two different speeds v1 v2, ஒரு டிஸ்டன்ஸை வந்து ரெண்டு டிஃப்ரெண்ட் ஸ்பீடில் கவர் பண்ணோம் அப்படின்னா அதோட ஆவரேஜ் ஸ்பீடோட ஃபார்முலா என்ன ஆகும் அப்படின்னா 2v1 v2 divided by v1 plus v2. ஸோ இதை வந்து இந்த மாதிரி சம்ஸ்க்கு டைரெக்டாகவே இந்த ஃபார்முலா வச்சு நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ ஆவரேஜ் ஸ்பீடோட ஃபார்முலா நமக்கு தெரியும். when distance is covered by when equal distance is covered by two different speeds, the formula is 2v1 v2 divided by v1 plus v2. okay, so this is the formula. இப்போது 7th sum நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 7th sum, a car covers first half of the distance between two places at 40 km/h and other half of the distance at 60 km/h. the average speed of the car கேட்குறாங்க. ஸோ ஒரு distance, okay, a car covers first half of the distance at 40 km/h. excuse me, first half of the distance at 40
kilometers per hour. Okay. So on the second half of the distance on the pathina, it covers the other half of the distance was covered by 60 kilometers. So 60 kilometer per hour. First half of the distance on the 40 kilometers per hour and second half of the distance 60 kilometers per hour. So this first half of the distance was covered by 40 kilometers per hour, okay, and the second half of the distance was covered by 60 kilometers per hour, okay. So this is the equal distance. In the distance equal da, in the distance equal. So equal distance was covered by two different speeds. So in the speed வந்து நம்ம v1 speed வந்து நம்ம என்ன எடுத்துக்க போறோம் 40 kilometer per hour, okay, and v2 வந்து நம்ம 60 kilometer per hour எடுத்துக்கலாம். So v1 வந்து நம்ம 40 kilometer per hour எடுத்துக்கிறோம் and v2 60 kilometer per hour எடுத்துக்கிறோம். So distance is same. The distance on the whole distance one we are going to have as s, okay. So distance d is equal to s. இதான் வந்து distance நம்ம எடுத்துக்க போறோம். So the average speed of the car கேக்குறாங்க. So average speed is equal to 2v1 v2 divided by v1 plus v2. So இப்போ இந்த வேல்யூ நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். So 2 into 40 into v2 வந்து 60 divided by v1 வந்து 40 plus v2 is plus 60, okay. So 2 into 40 into 60 by 40 plus 60, okay. So இதை calculate பண்ணிங்கன்னா உங்களுக்கு options இருக்கு, A, B, C, D options இருக்கு. You can calculate this and you can come up with the answer, okay. So you can come up with the answer, just the calculation மட்டும் தான், so you can do it, okay. So let's move on to the, so நம்ம என்ன பார்த்தோம்னா 2 into 40 into 60 divided by 40 plus 60 இல்லையா, 2 into 40 into 60 by 40 plus 60. So that is 40 plus 60 becomes 100, 2 into 40 into 60 it becomes 4800. So these two will get cancelled, so the answer is 48 kilometer per hour. So the option is B option, 48 kilometers per hour. So finally நம்ம இப்போ first sum பார்க்கலாம். First sum read பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, Preeti reached the metro station and found that the escalator was not working. She walked up the stationary escalator in time t1. On the other days, if she remains stationary on the moving escalator, then the escalator takes up in time t2. The time taken by her to walk up on the moving escalator will be. So the first நான் explain பண்ணுறேன். First case என்ன சொல்கிறாங்கன்னா, Preeti reached the metro station and found that the escalator was not working. She walked up the stationary escalator in time t1. So stationary escalator அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா, இப்போ escalator வந்து ஒர்க் ஆகலை. ஸோ ப்ரீத்தின்றவங்க வந்து let's say ப்ரீத்திங்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, ஸோ அந்த எக்ஸ்கலேட்டர், அந்த சும்மா இருக்க எக்ஸ்கலேட்டரில் வந்து என்னென்னா அவங்களே வந்து ஜஸ்ட் ஸ்டெப்ஸ் மாதிரி ஏறுறாங்க, ஓகே. ஸோ ஸ்டெப்ஸ் மாதிரி அவங்க ஏறும்போது ஸோ அதை வந்து ஷீ ரீச்சஸ் அந்த அங்கே எங்கே போய் சேரணுமோ அங்கே வந்து டைம் t1 போய் சேர்ந்துடுறாங்க. ஸோ ஒரு எக்ஸ்கலேட்டர் சும்மா இருக்குது, ஸோ ஒர்க் ஆகாமல் இருக்குது, ஸோ அதில் வந்து அவங்க ஸ்டெப்ஸ் மாதிரி ஏறி போகிறாங்க. ஸோ அவங்க ரீச் ஆகிற டைம் வந்து டைம் t1, ஓகேவா. ஸோ அடுத்த கேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது எக்ஸ்கலேட்டர் ஒர்க் ஆகும்போது ஆன் தி அதர் டேஸ் இஃப் ஷி ரிமைன்ஸ் ஸ்டேஷ்னரி ஆன் த மூவிங் எக்ஸ்கலேட்டர் அப்படிங்கிறாங்க. ஸோ லைக் மூவிங் எக்ஸ்கலேட்டர்னால் உங்களுக்கு தெரியும், எக்ஸ்கலேட்டர் எப்படி இருக்குன்னா ஜஸ்ட் இட் வில் கோ ஆட்டோமேட்டிக்கலி. ஸோ இப்போது அவங்க ஜஸ்ட் இங்கே எப்படி நிற்கிறாங்க அப்படின்ற அந்த ப்ரீத்தின்றவங்க இங்கே நிற்கிறாங்க அப்படின்னா
it automatically takes her up இல்லையா. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த எக்ஸ்கலேட்டர் வந்து மேலே போய் she reaches here at time t2. ஸோ t2 டைமில் எக்ஸ்கலேட்டர் ஒர்க் ஆகும்போது அங்கே போய் சேர்ந்துடுறாங்க. இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா the time taken by her to walk up on the moving accelerator will be. ஸோ இப்போ எக்ஸ்கலேட்டர் வந்து மூவ் ஆகிட்டுருக்கு. ஓகே, ஸோ ப்ரீத்தி இங்கே இருக்காங்க. ஸோ ப்ரீத்தி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மூவிங் எக்ஸ்கலேட்டர்லேயே அவங்க ஸ்டெப்ஸ் மாதிரி ஏறி போகிறாங்க. ஸோ அப்படி போகும்போது அவங்க எந்த டைமில் ரீச் ஆவாங்க அப்படின்னு கேட்குறாங்க. the time taken by her to walk up on the moving accelerator. ஸோ எக்ஸ்கலேட்டரும் மூவ் ஆகுது, இவங்களும் ஸ்டெப்ஸ் மாதிரி ஏறி போகிறாங்க இந்த மூவிங் எக்ஸ்கலேட்டரில். ஸோ அப்போ வந்து எந்த டைமில் போய் சேருவாங்க அப்படின்றது பார்க்குறோம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் மோஷன் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் மோஷனில் ப்ரீத்தி வந்து என்ன சொன்னேன், இப்போ வந்து எக்ஸ்கலேட்டர் வந்து வேலை செய்யலை. ஸோ அவங்க வந்து ஸ்டெப்ஸ் மாதிரி ஏறி போகிறாங்க. ஸோ அப்போ வந்து டைம் t1 வந்து she reaches. ஸோ இப்போது இந்த செட் ஆஃப் மோஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எப்பவுமே அப்ளை பண்ணுற மாதிரி வெலாசிட்டி வந்து நம்ம v1 எடுத்துக்கலாம். ஸோ தட் இஸ் ஸ்பீடு வந்து v1 எடுத்துக்கலாம். ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். ஸோ இப்போ இந்த மூணு கேஸ்லையுமே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்டன்ஸ் வந்து சேம் தான். ஃபர்ஸ்ட் கேஸில் வந்து ஒர்க் ஆகாத எக்ஸ்கலேட்டரில் அவங்க ஸ்டெப்ஸ் மாதிரி ஏறி போகிறாங்க. ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். டிஸ்டன்ஸ் வந்து சேம் தான். ஸ்பீடு வந்து நம்ம v1 அப்படி வச்சுக்கலாம். ஸோ அவங்களே ஒர்க் ஆகாத எக்ஸ்கலேட்டரில் ஏறி போகிறாங்க. ஸோ அது அங்கே ஏறி போகிற ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா v1 எடுத்துக்கலாம். டிஸ்டன்ஸ் வந்து dன்னு வச்சுக்கலாம். பட் டைம் வந்து t1. ஸோ v1 இஸ் ஈக்குவல் டு d by t1. இது ஃபர்ஸ்ட் கேஸ். அதாவது அவங்க வந்து அந்த ஒர்க் ஆகாத எக்ஸ்கலேட்டரில் அப்படி மேலே நடந்து போகிறாங்க, மேலே ஸ்டெப்ஸ் மாதிரி இருப்பாங்க. ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் கேஸ். ஸோ இப்போ செகண்ட் செட் ஆஃப் மோஷனில் எக்ஸ்கலேட்டரில் அவங்க போகிறாங்க, ஒர்க்கிங் எக்ஸ்கலேட்டரில் போகிறாங்க, இங்கே ரீச் ஆகிறாங்க. ஸோ இந்த மோஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். ஸோ இதில் வந்து t2ல் அவங்க போய் சேர்ந்துடுறாங்க, டைம் 2ல் அவங்க போய் சேர்றாங்க. டிஸ்டன்ஸ் இஸ் சேம். இந்த லாஸ்ட் மோஷனுக்கும் கடைசியாக அந்த மோஷனுக்குமே டிஸ்டன்ஸ் இஸ் சேம். சரிங்களா. ஸோ இங்கே ஸ்பீடு வந்து என்ன வச்சுக்கலாம் அப்படின்னா v2ன்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ செகண்ட் கேஸ் வந்து v2 இஸ் ஈக்குவல் டு d by t2. This is the second case. ஸோ அந்த செகண்ட் கேஸில் என்ன ஆகுதுன்னா ஒரு ஸ்டேஷ்னரி எக்ஸ்கலேட்டரில் அவங்க ஸ்டெப்ஸ் மாதிரி ஏறி போகிறாங்க. ஸோ அந்த ஸ்டெப்ஸ் மாதிரி ஏறி போய் அங்கே ரீச் ஆகிற வெலாசிட்டி வந்து தட் இஸ் ஸ்பீடு வந்து v2. ஸோ அந்த டிஸ்டன்ஸ் வந்து சேம் தான், டைம் வந்து t2. ஸோ திஸ் இஸ் த செகண்ட் கேஸ். இப்போ நமக்கு தேர்ட் கேஸ் தெரியணும். இந்த தேர்ட் கேஸ்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்கலேட்டரும் ஒர்க் ஆகுது, இவங்களும் ஸ்டெப்ஸ் மாதிரி ஏறி போகிறாங்க. ஸோ நமக்கு வந்து இப்போ எக்ஸ்கலேட்டர் ஒர்க் ஆகும்போது இருக்கிற இது நமக்கு தெரியும். எக்ஸ்கலேட்டர் ஒர்க் ஆகும்போது இருக்கிறது வந்து என்னென்னா v2 நமக்கு தெரியும், வெலாசிட்டி தெரியும், தட் இஸ் ஸ்பீட் தெரியும். v2 இஸ் ஈக்குவல் டு d by t2. ஓகே, ஸோ நமக்கு தட் இஸ் இந்த எக்ஸ்கலேட்டர் ஒர்க் ஆகும்போது இப்போ இவங்க ஸ்டெப்ஸ் மாதிரி ஏறி போகும்போதும் நமக்கு அந்த இது தெரியும். அது வந்து பார்த்திங்கன்னா v1 இல்லையா. v1 இஸ் ஈக்குவல் டு d by t1. ஸோ நமக்கு வந்து இப்போது தேர்ட் கேஸ் என்ன கேட்குறாங்க அப்படின்னா எக்ஸ்கலேட்டரும் ஒர்க் ஆகுது, ஆனால் இவங்க ஒர்க் ஆகிற எக்ஸ்கலேட்டரில் அவங்க ஸ்டெப்ஸ் மாதிரி மேலே ஏறி போயிட்டுருக்காங்க. ஸோ இதோட டைம் எந்த டைமில் போய் ரீச் ஆவாங்க அப்படின்றத நம்ம சொல்லணும். ஸோ இப்போ இந்த மோஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தட் இஸ் எக்ஸ்கலேட்டர் மூவ் ஆகுது, இவங்க ஸ்டெப்ஸ் மாதிரி ஏறி போயிட்டுருக்காங்க. ஸோ இந்த மோஷனில் வந்து நம்ம எந்த டைமில் போய் சேருவாங்க அப்படின்றத அவங்க கேட்குறாங்க. ஸோ இதில் வந்து இந்த மோஷனில் இதோட வெலாசிட்டி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா தட் இஸ் எக்ஸ்கலேட்டர் மூவ் ஆகுது, ஸ்டெப்ஸ் மாதிரி ஏறி போகிறாங்க. ஸோ எந்த ஸ்பீடில் போகிறாங்க அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா இதோட டைம் வந்து நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த லாஸ்ட் கேஸ் வந்து ஜஸ்ட் வின்னு வச்சுக்கலாம். v இஸ் ஈக்குவல் டு d by t. d வந்து எல்லோரும் மாதிரி சேம் தான். ஓகே, d வந்து எல்லோரும் மாதிரி சேம் தான், மூணு கேஸ்க்குமே சேம் தான். டிஸ்டன்ஸ் வந்து அது ஒரே எக்ஸ்கலேட்டர் தான். ஸோ டிஸ்டன்ஸில் எந்த சேஞ்சுமே இல்லை. ஸோ வின்றது எக்ஸ்கலேட்டரும் போகுது அண்ட் ஸ்டெப்ஸ்லேயும் அவங்க ஏறி போகிறாங்க. ஸோ இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த t தான் வந்து இந்த தேர்ட் கேஸில் கேட்டிருக்காங்க. டைம் டேக்கன் பை ஹர் டு வாக் அப் ஆன் தி மூவிங் எக்ஸ்கலேட்டர். ஸோ மேலே அந்த மூவிங் எக்ஸ்கலேட்டரில் இவங்க மேலே ஸ்டெப்ஸ் மாதிரி ஏறி போனால் என்ன டைமில் ரீச் ஆகும் அதான் கொஷின். பட் இதுங்க என்ன வெலாசிட்டியில் போகிறாங்க நம்ம என்ன ஸ்பீடில் போகிறாங்க நம்ம கண்டுபிடிச்சிட்டோன்னா நம்ம ஈஸியாக வந்து டைம் கண்டுபிடிச்சிடலாம்.
ஸோ இப்போ இந்த வெலாசிட்டி நம்ம கண்டுபிடிக்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இண்டிவிஜுவலாக தெரியும். இப்போது ஸ்டெப்ஸ் மாதிரி ஏறும்போது நமக்கு வெலாசிட்டி தெரியும். v1 நமக்கு தெரியும். v1 is equal to d/t1. ஸோ அதே மாதிரி எக்ஸ்கலேட்டரில் அப்படியே ஜஸ்ட் அவங்க மூவ் ஆகாமல் அப்படியே நிற்கிறாங்க. அப்படியே எக்ஸ்கலேட்டரில் மேலே போய் இங்கே சேர்றாங்க. ஸோ இந்த மூவிங் எக்ஸ்கலேட்டரில் அவங்களோட வெலாசிட்டி நமக்கு தெரியும். v2 is equal to d/t2. ஓகே, இப்போ நமக்கு தெரிய வேண்டியது எக்ஸ்கலேட்டரும் மூவ் ஆகுது. தேர்ட் கேஸில் அவங்களும் ஸ்டெப்ஸ் மேலே ஏறிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ இந்த இண்டிவிஜுவல் v1 இருக்கு இல்லையா, ஸ்டெப்ஸில் ஏறுற மாதிரி இருக்கும்போது இந்த வெலாசிட்டியும் ப்ளஸ் இந்த மூவிங் எக்ஸிலேட்டரில் போகிற வெலாசிட்டியும் நம்ம ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் நமக்கு இந்த வெலாசிட்டி கிடச்சிடும். இந்த ஃபைனல் வெலாசிட்டி இருக்கு இல்லையா, அதாவது எக்ஸ்கலேட்டரும் மூவ் ஆகுது, இவங்களும் அதில் ஸ்டெப்ஸ் மாதிரி ஏறுறாங்க. ஸோ இதோட இந்த இவங்களோட மோஷனோட வெலாசிட்டி நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ இண்டிவிஜுவலாக இந்த ஸ்டெப்ஸ் மேலே ஏற வெலாசிட்டியும் ப்ளஸ் வந்து இந்த மூவிங் எக்ஸிலேட்டரில் அவங்க நின்று போகிற வெலாசிட்டியும் ஆட் பண்ணால் இந்த வெலாசிட்டி நமக்கு தெரிஞ்சிடும். இந்த ஃபைனல் வெலாசிட்டி நம்ம கேட்குற வெலாசிட்டி நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ இப்போ v is equal to v1 plus v2. ஓகே, ஸோ v is equal to d/t, distance by t. ஓகே, t the final time, that is அந்த மூவிங் எக்ஸிலேட்டரில் அவங்க வந்து மேலே ஸ்டெப்ஸ் மாதிரி ஏறி போகிறாங்க. ஸோ என்ன டைமில் ரீச் ஆகுறாங்களோ அந்த t தான் இது. ஸோ இப்போ v1 நமக்கு தெரியும் d/t1 ப்ளஸ் v2 வந்து d/t2. ஓகே, ஸோ இதில் அதே மாதிரி நம்ம எப்பவுமே பண்ணுற மாதிரி க்ராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ பண்ணோம் அப்படின்னா d/t is equal to t2 into d plus t1 into d, sorry this is d, and divided by, நான் ஃபர்ஸ்ட்லேருந்து எழுதுகிறேன், d/t is equal to t2 into d plus t1 into d divided by t1 dot t2. ஓகே, ஸோ இதில் வந்து நம்ம d காமனாக இருக்குது, d நம்ம வெளில எடுத்துக்கலாம். ஸோ d/t is equal to d வெளில எடுத்துட்டோம் அப்படின்னா t2 plus t1 by t1 dot t2. ஸோ இங்கே காமனாக இருக்க இந்த d நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம் இல்லையா. ஸோ திஸ் காமனாக d கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா this next step is 1/t is equal to 1/t is equal to t1 sorry t2 plus t1 divided by t1 dot t2. okay, so 1/t is equal to t2 plus t1 is equal to t2 plus t1 by t1 plus t2. இது 1/t. so 1/t வச்சு நம்ம t கண்டுபிடிக்கலாம் இல்லையா. so when it becomes t இங்கே மேலே போயிடுச்சு அப்படின்னா it becomes t, டினாமினேட்டரில் இருக்குது நியூமரேட்டருக்கு வந்துடும். ஸோ t1 dot t2 by t2 plus t1. this is the answer. Second option B is the final answer.